ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெஸ்டர்ன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபால்ட்டு வருது. ஏன்னா இந்த ஃபால்ட்டெல்லாம் எப்போ நம்ம க்ளீன் பண்ணணும், என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணணும், எப்படிலாம் அந்த கிளாஸ் செட்டை வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ நாட்களுக்கு ஒரு முறை இந்த கிளாஸ் செட்டை சர்வீஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எதனாலலாம் இந்த கிளாஸ் செட்டில் ப்ராப்ளங்கள் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது மாதிரியான நிறைய டெக்னிக்கல் வீடியோ காத்துக்கிட்டு இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டியில் ஆனில் வச்சுக்கோங்க. லைக் பண்ணி தட்டி விட்டுருக்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த கிளாஸ் செட் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டு. இது ஒரு செராமிக்ஸ் டேங்கலான ஒரு கிளாஸ் செட்டாக இருக்குது. இந்த கிளாஸ் செட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அயன் படிஞ்சிருக்கு. அதுவும் சால்ட் அயன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சால்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியிலேயே மிக்ஸ் ஆகி இருக்கும். இது ஒரு கல் உப்பு போல் அழகாக படிஞ்சு ஒரு பீக்கான் போல் நம்ம இதில் காணப்படும். இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா நிறையா அயன் இருக்குது. அதுவும் பிளாக் அயன் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அழுக்குகள் தண்ணீரிலே கலந்து நமக்கு இந்த பைப் வழியாக டேங்குக்கு வந்துடும். இந்த டேங்க் ஸ்டோரேஜாக இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய கல் உப்பு, அந்த உப்பும் சேர்ந்து அந்த அயன் வாட்டரும் ஒன்றா சேர்ந்து அது டேங்கில் ஒட்டிக்கும். அது கல் போல் இருக்கும். அது நார்மலாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹை ப்ரெஷர் வாஷர் பம்பை வச்சு சர்வீஸ் பண்ணாலும் பெரிய அளவில் ஒன்றும் வெளியே கழுவி மொத்தமும் வெளியே வந்துடாது. அப்படி தான் இந்த அயன், இந்த சால்ட்டு, இந்த அழுக்கு எல்லாத்தையும் வெளியே போகிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு பார்த்திங்கன்னா நாம் புதுசாக ஒரு ஐடியா வச்சுருக்கோம். அது என்ன அப்படின்னா ஆசிட். இந்த ஆசிட்டை அதில் போட்டு ஊற்றி கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும், நமக்கு பக்காவாக அது கிளியர் ஆகிடும். இந்த ஆசிட்டை நீங்கள் ஏதோ ஆசிட்டு நினச்சிடாங்க. இது நார்மலாகவே மளிகை கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆசிட் தான். இது நம்மளுடைய நாசியில் பார்த்திங்கன்னா அந்த மூக்கு துவாரத்தில் இருக்கக்கூடிய வாசனையை கெடுத்து விட்டுரும். அதனால் நாம் மாஸ்க் அணிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி அதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவும் நல்லதுங்க. நம்மளுடைய வாசனையை பாதுகாப்பு பண்ணிக்கிறதுக்கும் இது ஒரு சேஃப்டியான ஒரு வழிமுறை. அதனால் கட்டாயமாக மாஸ்க்கை போட்டுட்டு இந்த வேலையை செய்கிறது ரொம்ப நல்லது. என்னதான் நாம் மாஸ்க் போட்டாலும் 50லேருந்து 75 வரைக்கும் தான் இந்த இது மிகவும் பாதுகாப்பானது. இது 25% பாதுகாப்பு அற்றது. சரிங்க, இப்போ நம்ம பார்த்து ஹை ப்ரெஷர் வாஷர் பம்பை வச்சு தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எந்த அளவுக்கு அது போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அதில் ஒன்றும் அழுக்கெல்லாம் போகலை. காரணம் என்ன பண்ணால் அது மேலே அயன் படிஞ்சதுனாலையும், அந்த சால்ட்டு படிஞ்சதுனாலையும், அந்த அயனுக்கு மேலே சால்ட்டு படிஞ்சது அது ஒரு லேயர் போல் அது கண்ணாடி மாதிரி தெரியும். அதனால் அது நமக்கு வந்து இந்த ஹை ப்ரெஷர் வாஷர் பம்பை வச்சு அடிக்கும் போது அந்த சால்ட்டு உடஞ்சி வெளியே வரவே வராது. அதில் அயன் இருந்துச்சுன்னா அது கரைஞ்சி வெளியே வந்துடும். மேக்ஸிமம் நம்ம கரைஞ்சி வரக்கூடிய அயன் எல்லாத்தையுமே நாங்கள் வெளியே எடுத்தாச்சு ஹை ப்ரெஷர் வாஷர் பம்பை வச்சு. அடுத்து நம்ம ஆசிட் வாஷ ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க. ஆசிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா அது ஒரு 1/2 லிட்டர் ஆசிட். அது ஒரு மளிகை கடையில் தான் வாங்கிட்டு வந்தோம், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில். இந்த மாதிரியான டப்பாக்கள் பார்த்திங்கன்னா நிறையா மளிகை கடையில் எல்லா வீடுகள் பக்கத்துலேயும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆசிட் தான் இது. சரிங்க, இது டாய்லெட்டுக்குன்னே ஒரு பிரத்யேகமாக வரவழைக்கப்பட்ட ஒரு ஆசிட் இது. இப்போ இந்த ஆசிட்டை வச்சு நாம் வந்து அந்த கிளாஸ் செட்டுக்குள்ளே ஊற்றுறோம். இது வந்து செராமிக்ஸால் ஆன ஒரு கிளாஸ் செட்டு. பிளாஸ்டிக்கலான கிளாஸ் செட்டு கிடையாது, பிளாஸ்டிக்கலான டேங்கும் கிடையாது. இந்த டேங்கு பார்த்தீங்கன்னா செராமிக்ஸ் கல்லால் ஆனது. சில வீட்டில் ஊறுகாய் பாட்டிலலாம் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு செராமிக்ஸ் கல்லால் ஆன ஒரு டேங்கு இது. இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்க்கு போட்டுக்கணும். இந்த டேங்கில் வந்து ஃபுல்லாக ஆசிட்டை அப்படியே அடித்து விட்டோம்னா அழகாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்படியே அந்த ஆசிட்டில் அதில் இருக்கக்கூடிய சால்ட்டு கரைஞ்ச உடனே அது உள்ளே இருக்கக்கூடிய அயன் வந்து அப்படியே கரைஞ்சி கீழே இறங்கிடுது. அது அந்த கோடாக இருக்குது, அதெல்லாம் சால்ட்டு, அது கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். நம்ம இப்படி அடித்து விட்டுட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாமே அப்படியே கரைஞ்சி வெளியே போயிடும். ஆனால் டேங்குக்கு எந்த பாதிப்பும் வராது. நம்ம மூக்குக்கு பாதிப்பு வரும். அதனால் கட்டாயமாக இந்த மாதிரி ஒரு மாஸ்க் போட்டுக்கிறது நல்லதுங்க. எல்லா அயனும் எல்லா சால்ட்டையும் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன ஓட்டை போட்ட ஒரு ஆசிட் பாட்டிலை வச்சு அழகாக பீச்சி அடித்து எல்லாத்தையுமே அழகாக குறைஞ்ச ஆசிட்லேயே அனைத்து அழுக்கையும் வெளியே கிளியர் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இது 1/2 லிட்டர் ஆசிட் பாட்டில். இதில் வந்து ஒரு 200 கூட நாங்கள் வந்து செலவு பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு 150 மில்லி தான் செலவு பண்ணியிருப்போம். அந்த அளவுக்கு நாங்கள் சின்ன ஹோலாக போட்டு நாங்கள் அதை பிரத்யேகமாக அதை கிளியர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நாங்கள் இந்த ஆசிட்லேயே கிளியர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்னும் ஒரு 1/2 டப்பா கிட்ட இருக்குது, 1/4 டப்பா கிட்ட இருக்குது அதில். அதனால் அந்த மாதிரி சின்ன ஹோல் போட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு அடித்து கிளியர் பண்ணோம்னா நமக்கு ஆசிட்டு மிச்சம், டைமு மிச்சம், எல்லாமே பக்காவாக கிளியரும் ஆகிடும்.
பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இவ்வளோ அழுக்கையும் நம்ம வந்து அந்த டேங்கில் தான் இருந்தது. முதல்ல நம்ம மிஷினை வச்சு அடிக்கும் போது அந்த அழுக்கு போகவே இல்லை. இப்போவும் ஆசிட்டை ஊற்றி அடித்த உடனே பக்காவாக கிளியர் ஆகிடுது. இது ஒரு கம்பெனி கிளாசெட் அப்படிங்கிறதுனால அது இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபுல்லாக அழகாக வந்துகிட்டு இருக்கு. பக்கத்துலேயே நம்ம வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறோம். எல்லாத்தையும் அடித்து மேலே எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறோம். நம்மளுடைய கைகள் எதுலேயுமே படாதுங்க. ஆனால் எல்லோரும் நினச்சிக்கிறாங்க டாய்லெட் க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்லாம் நம்மளை வந்து ஒரு மட்டமாக வர ஃபீல் பண்ணுவாங்க. பண்ணால் பண்ணிவிட்டு போட்டோம், நம்ம அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. இது நம்மளுடைய வேலை. அந்த மாதிரி நினைக்கிறவன் வீட்டில் சொந்தமாக டாய்லெட்டு கூட இருக்காது. அவனும் பார்த்திங்கன்னா வெளியே தான் போயிட்டு வருவான். அந்த மாதிரியான ஆளாக இருக்கிறவன் மட்டும்தான் இந்த மாதிரி நினைக்கிற அயோக்கிய பலாவும் இருப்பான். இன்னும் கேட்டிங்கன்னா அவனுக்கு சொந்த வீடு கூட இருக்காது. அதனால் நாம் இந்த மாதிரியான அயோக்கிய பயல்களுடைய பேச்சையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நாம் நம்ம வேலையை நம்ம பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்போவுமே ஜெயமாக இருக்குமுங்க. எதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளோ அழகாக அந்த ஹை ப்ரெஷர் வாஷர் பம்பை வச்சு நம்ம கிளியர் பண்ணும்போது பக்காவாக க்ளீன் பண்ணுறது பாருங்கள். அதனால் அது ப்ளம்பர்ஸ் நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பம்பு ஒன்று வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி கிளாசெட் க்ளீன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ப்ளஸ் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாட்டர் டேங்க் ஓவர் டேங்கெல்லாம் வந்து க்ளியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹை ப்ரெஷர் வாஷர் பம்பு ரொம்பவும் பிரத்யேகமாக உங்களுக்கு ஒரு வரவேற்பான வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் டேங்க் க்ளீன் பண்ணும்போது கையை வச்சு தேங்காய் நாரை வச்சு இந்த மாதிரிலாம் வந்து கிளியர் பண்ணுவோம். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லாவே கிளியர் பண்ண மாட்டோம். சில கஸ்டமர்லாம் பார்த்திங்கன்னா டேங்கை எட்டியே பார்க்க மாட்டாங்க. அந்தளவுக்கு கலரு போகவே போகாது, அப்படியே இருக்கும். சும்மா கை வச்சு தேய்ச்சி விடுவோம், போயிடும். அந்த மாதிரி அரைகுறைவாக கழிவு தான் வந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஹை ப்ரெஷர் வாஷர் பம்பு வந்ததுலேருந்து பக்காவாக தெளிவாக கிளியர் பண்ணிடலாங்க. நல்லா கிளீன் பண்ணலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அதில் இருக்கக்கூடிய தண்ணியே வெளியே வராமல் இருந்தது. ஒன் சைடாக மட்டும்தான் தண்ணி வந்துச்சு இந்த கிளாசெட்டில். இப்போ இந்த ஆசிட் போட்டு நம்ம கிளியர் பண்ண உடனே பக்காவாக அழகாக அந்த தண்ணி எல்லாமே வெளியே வந்துடுது. ரெண்டு பக்கமும் தண்ணி அழகாக ஓவலாக உள்ளே வந்து தண்ணி விழுது. சரிங்க, இப்போ நாம் வந்து எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அடுத்து அதில் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே கழுவி நாம் இந்த ஆசிட் போட்டு கழுவின பிறகும் அதில் ஏதாவது இருக்கா உள்ள அப்படிங்கிறத நம்ம கழட்டி அதை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கழட்டி அதுக்கப்புறமா நம்ம அது உள்ளுக்குள்ளே ஏதாவது அழுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த அழுக்கெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து டேங்குடைய ப்ரெஷர், அந்த ப்ரெஸ் பட்டனு. இது கொஞ்சம் சின்னதாக தண்ணி வர்றதுக்கும் கொஞ்சம் நிறையா தண்ணி வர்றதுக்கும் இந்த ஒரு ப்ரெஸ் பட்டன். இது சின்ன பட்டனாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் சின்னதாக தண்ணி வரும், பெரிய பட்டனாக அழுத்தினீங்கன்னா பெரியதாக தண்ணி வரும். அது மாதிரியான ஒரு மெக்கானிசம் இந்த சுவிட்சு. எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். எவ்வளோ 4 பக்கமே அழகாக ஓட்டையில் எல்லா ஓட்டையும் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாம் சால்ட்டு படிஞ்சு இந்த கிளாஸ் செட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியே வராது. ஒன் சைடு மட்டும் தண்ணி வந்துச்சு, ஒரு சைடு தண்ணி வராதுங்கிறது கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்டும் கூட. இப்போ எல்லாமே நல்லா பக்கவாக க்ளீன் ஆகிடுச்சிங்க. இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டேங்கோடைய ஃப்ளோட் பாலை நம்ம கலட்டணும். அதை கலட்டி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அயன் சால்ட்டு எல்லாத்தையுமே நம்ம பக்காவாக ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த ஃப்ளோட் பாலையும் கழட்டிக்கலாம். அதை நம்ம அந்த ஓஸை கழட்டிட்டோம். அது கழட்டின பிறகு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஓஸுக்குள்ளே இவ்வளவு அழுக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் பட்ட அழுக்கு. இது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓஸை கழட்டோன்னே உள்ளே இருந்து ஒரு திரியாக வந்து புட்டையாக வருது. இந்த மாதிரி ஒரு சிலருக்கு வருத்தம் செய்யும். அதை நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் கட்டாமல் கிளியர் பண்ணிக்கிட்டோம், அது இந்த டேங்க் வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த டேங்கோட லைஃப் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் பிவிசி டேங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து வாட்டர் வாஷ் பண்ணுறதே கிடையாது, அதை சர்வீஸ் பண்ணுறதே கிடையாது. இயர்லி ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணிங்கன்னா அந்த டேங்கை நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு டேங்கு கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. இந்த மாதிரி செராமிக்ஸ் டேங்க்லாம் நீங்கள் தனியாக வாங்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 ரூபா வரும். அதனால் நாம் இப்போ இந்த மாதிரி டேங்க்லாம் வந்து நல்லா பக்கவாக சர்வீஸ் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. நமக்கு லாபத்தை அதிகம் கிளாசெட்டோட லைஃபையும் அதிகப்படுத்தும். அதை நம்ம கழுவி சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப வருஷம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாசெட்டோட லைஃப் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் தான். ஆனால் நம்ம வந்து 5 இயர்ஸ் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் கிட்ட நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். நல்லா பக்கவாக சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா. சரிங்க, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் பாலை கழட்டியாச்சு. இந்த ஃப்ளோட் பால் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அழுக்கும் குப்பையமாக தான் இருக்குது. யாருக்குமே நம்ம வாட்டர் வாஷ் பண்ணியே இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளே கட்டாயமாக பண்ணணும். இந்த ஃப்ளோட் பால் தான் வந்து மேலும் கீழுமா இறங்கும். தண்ணி வந்து மேலே இப்போ வரும்போது இதுவும் இந்த ஃப்ளோட் பாலை வந்து வால்வை லாக் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். இது உள்ளுக்குள்ளே எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இந்த வாசர்லாம் எடுத்துகிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே ஆசிட் போட்டு பக்கவாக க்ளீன் பண்ணணும். இது வந்து ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இடம் இந்த இடம்.
சன்கூல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அயன் இருக்குது பாருங்கள் உள்ளுக்குள்ளே. இந்த அயன் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கர குப்பையாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தங்கினது இதெல்லாம் வந்து. அதனால் இயர்லி ஒன்ஸ் நம்ம சர்வீஸ் பண்ணிக்கிட்டோம்னா இதில் தண்ணி ஃப்ளோ எதுக்குமே பாதிப்பு ஏற்படாது. அதனால் தண்ணி வேஸ்டேஜும் போகாது. இது நீங்கள் அப்படியே விட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதோட கட்டி ஆகிடும். யாருக்குன்னா பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னீஷியன் வந்து பார்த்துட்டு இதை மாற்றணும்னு சொல்லிடுவாங்க. இதோடைய காஸ்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000க்கு மேலே தான் இருக்கும் இந்த ஃப்ளோட் பால் வந்து. ரேட்டு வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் பார்த்தீங்கன்னா மாறுபட்டு இருக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அயனால் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இது எல்லாமே அந்த ஃப்ளோட் பாலுடைய ஸ்பேர் பார்ட்ஸு. ரொம்ப எச்சரிக்கை நம்ம பயன்படுத்தணும். நம்ம வாட்டர் வாஷ் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்பேரும் தவற விட்டுறக்கூடாது. ஒரு சின்ன குவளைக்குள்ளே போட்டு நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ இதுதான் நாசில். இந்த நாசிலில் வந்து டேமேஜ் இல்லாமல் நம்ம வந்து கழட்டணும். அது ஒரு கூர்மையான ஒரு பகுதியாக இருக்கும். ஒரு சின்ன ஹோல் தான் இருக்கும். ஒரு ஒரு பின்னு கூட உள்ளே போக முடியாது. அதில் 50% தான் இருக்கும் அந்த ஹோல். அதை நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ நம்ம ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது சர்வீஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா கட்டாயமாக அதை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஃப்ளஷ் டேங்கை பொறுத்தளவில் எந்த டேங்க்லேயுமே எந்த ஸ்பேரும் மாற்ற வேண்டியதில்லை. நீங்கள் வாசர் கேஸ்கெட்டை மட்டும் நீங்கள் மாற்றினா போதும். நிறைய ப்ளம்பர் பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி டேங்கில் வர ஃப்ளோட் பாலை வந்து என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் உடனே அதை மாற்றணும் தான் சொல்லிட்டு மாற்றிடுறாங்க. ரொம்ப எளிமையாக எல்லா ஹார்ட்வேர்லேயும் கிடைக்கிறதுனால நீங்கள் அப்படி மாற்ற வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அதை சர்வீஸ் பண்ணி போட்டாலே போதுமானது. அதுக்கு கேஸ்கெட் இருக்கவங்களுக்குள்ள அந்த கேஸ்கெட்டை க்ளீன் பண்ணி போடணும். கம்பெனி ஃப்ளோட் பால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக இருக்கும். அதை விட இந்த லோக்கலில் கடையில் வாங்கி போடுறது ரொம்ப நல்லாவே இருக்காது. அது தயவுசெய்து அந்த மாதிரியான ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கியே போடாதீங்க. உடஞ்சி போச்சுன்னா வேறு வழி இல்லை, அந்த மாதிரி வாங்கி போடுங்க. இல்லைனா கம்பெனி ஸ்பேர் பார்ட்ஸை வாங்கி நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அயன் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6 மந்த்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் அந்த மாதிரி வாட்டர் வாஷ் பண்ணிக்குவாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய கேஸ்கெட்டு வாஷர்லாம் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து மாற்றினா போதும். ஆனால் 6 மந்த்துக்கு ஒரு டைம் நீங்கள் வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணிக்குவாங்க. இது உங்களுடைய டேங்குடைய லைஃப்பை அதிகரிக்கும். உங்களுக்கு தண்ணியை பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் போகாமல் பாதுகாக்கும். நிறைய சிரமத்துக்கு ஆளாக்காமையும் நீங்கள் இந்த டேங்கை பயன்படுத்திக்கிட்டு இருக்கலாம். இந்த செயல் பார்த்திங்கன்னா பிவிசி டேங்குக்கு மட்டும்தாங்க பொருந்தும். இந்த மாதிரி செராமிக்ஸ் டேங்குக்கு கேஸ்கெட்டெல்லாம் வர்றது குறைவு தான். இது கேஸ்கெட்லாம் வராது. அதை நீங்கள் சர்வீஸ் பண்ணி போட்டாலே போதுமானது. வாட்டர் வாஷ்லாம் முடிச்சாச்சுங்க. இப்போது நம்ம ஒவ்வொன்றா அசம்பிள் பண்ணலாம். இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் எதையுமே தவற விடாமல் கரெக்டாக நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கணும். அதை எடுத்து அழகாக அப்படியே அசம்பிள் பண்ணிக்கணும். மிஸ்ஸாக நீங்கள் வேறு ஒரு மாதிரியாக அசம்பிள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்பேர் பார்ட்ஸோட லைஃப் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அது ஒரு மக்கிவே இருக்கும். அது உடையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா எப்படி தண்ணி பக்காவாக வருதுன்னு பாருங்கள். ஓசில் மாட்டின பிறகு இந்த மாதிரி தண்ணி ஃபோர்ஸாக வேகமாக வந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ளஷ் டேங்கு சீக்கிரமாக நிரம்பும். அதோடு இல்லாமல் நல்லா ஃபோர்ஸாக இருக்குது டேங்கு. சீக்கிரமாக உங்களுக்கு டேங்கு ரொம்பிடும். இந்த வால்வு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சரியாக இயங்கி இனி நாம் பக்காவாக அசம்பிள் பண்ணி முடிச்சிடலாம். செட்டாக மாட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக மாட்டணும். அதையும் நல்லா கரெக்டாக கவனமாக நம்ம மாட்டணும். ஒவ்வொரு ஃபிட்டிங்ஸையும் அந்த ஃபிட்டிங்ஸும் பார்த்திங்கன்னா உடையதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோடு இல்லாமல் நம்ம ஆசிட்டில் ஊற வச்சோம்னா அது மேலே இருக்கக்கூடிய நிக்கல் கோட்டிங்லாம் வந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஊற வைக்காமலேயே நம்ம வந்து லைட்டாக மேலே போட்டுட்டு உடனே அதை சோப்பு போட்டு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நிக்கல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். பார்க்குறதுக்கும் கிளாஸ் செட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இது ரொம்ப தேஞ்சிச்சு, ரொம்ப நாளாக இவங்களே யூஸ் பண்ணதுனால அது மேலே இருக்க நிக்கல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த கவரை க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக பண்ணும்போது சின்னது பெருசு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக இருக்கும். சின்னது பக்கம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்துக்கு நம்ம திருப்பி வச்சு அந்த கிளாஸ் செட்டை மூடி வச்சிடணும். அவ்வளோங்க, பயனெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இனிமேல் நம்ம வந்து செக் பண்ண வேண்டியதான். லைட்டாக மேலே நம்ம கைப்பட்ட இடம்லாம் கொஞ்சம் அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக அழகாக ஹை ப்ரெஷர் வாஷர் பம்பை வச்சு ஒரு பிடி பிடிச்சிட்டா வேலை முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போன்று பெஸ்ட்டான வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், டாட்டா, see you, bye bye.